الحمد لله رب العالمين الرحمن الله أكبر الله أكبر. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சிலர் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதாவது கியாமுல் லைல் ஃபஸ்ட்டு நாள் அன்னைக்கு நோம்பு 21 இருக்கு இல்லையா, அந்த டைமில் எடுத்தது. ஆனால் நோம்பு 27க்கு தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எதனாலேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தொண்டை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. நோம்பு டைமில் நமக்கு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால் வீடியோ ரெடி பண்ணி எடிட் பண்ணி வச்சுட்டு வாய்ஸ் கொடுக்க முடியாமல் இருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ போட்டுடலான்ட்டு. ஸோ நோம்பு 21 அன்னைக்கு ஃபஸ்ட்டு கியாமுல் லைல் தொழுகை இருக்கு இல்லையா, அது 2:30 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தராவிகளே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அது தொழுகிறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். கரெக்டாக 2:30க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் போயிட்டோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் அல்லாஹு அக்பர். சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதஹு الله أكبر. الله أكبر. الله السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஃபஸ்ட் நாள் தொழுது முடிச்சாச்சு. இங்கே தொழுகை வந்து பார்த்திங்கன்னா 2:30க்கு ஸ்டார்ட் ஆகி 3:30 இல்லைன்னா 3:45 இந்த மாதிரி முடியும். அன்றைக்கி சஹருக்குமே நான் வந்துட்டு தொழுதுட்டு வந்தோன்னே சமைச்சிக்கலாம், கொஞ்சம் சூடாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். அன்றைக்கி சஹருக்கு நெய்ச்சோறு பண்ணிவிட்டு பீஃபில் வந்து ஒரு மசாலா பண்ணலாம், கூடவே பாயில்ட் எக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். நெய்ச்சோருக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டு அப்புறம் பீஃப் மசாலா பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கறி வந்து வேக வைப்போம் இல்லையா, அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஏன்னா இதெல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா ஒரு 1/2 அன் ஹவர்லேயே டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முட்டையை மட்டும் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வச்சுட்டேன். கெட்டிலில் முட்டையை வேக வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லாவே வெந்து வந்துடும். இந்த கெட்டில் நான் வீடியோவில் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இது நல்லா யூஸாக இருக்கா, வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆக்சுவலி இது வந்து நல்ல யூஸ், முட்டை வேக வைக்கிறதுக்கு அண்ட் கொஞ்சமாக ஏதாவது ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முட்டையை ஒரு பக்கம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பீஃப் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். நோம்பு ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே இஃப்தார் vlog-ஆ காட்டிகிட்டு இருக்கீங்க, சஹரில் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதான் இந்த vlog-ல வந்து சஹரில் ரெடி பண்ணுறதுலேருந்தே காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஷூட் பண்ணியிருந்தேன். கறி வந்து ஆழமாக வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே கிடந்து போயிடும். அதனால கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா கீ ரைஸ்க்கு வந்துட்டு லைட்டாக பரட்டி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த பீஃப் மசாலா ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பீஃப் மசாலா ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அது வந்து கமெண்ட் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். பீஃபில் மட்டும் இல்லாமல் சிக்கன், மட்டன், ப்ரான்ஸ் இந்த மாதிரி எதில் வேணாலும் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். அதை ஒரு பக்கம் வதக்கிட்டு இன்னொரு பக்கம் முட்டை வந்து வேக வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதுவுமே வந்துருச்சு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகாது, நம்ம தான் ஆஃப் பண்ணணும். ஒருவேளை அதில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வத்திருச்சு அப்படின்னா அது ஆஃப் ஆயிரும், தண்ணி இல்லைன்னா அது வந்து ஆன்லேயே இருக்காது. ஸோ அந்த பயம் வந்துட்டு நமக்கு வேணாம். அண்ட் இந்த பக்கம் பீஃப் மசாலா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கீ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் அடுப்புலேயே வைக்கல, சட்டியை தரையில் தான் வச்சுருக்கேன். நான் வந்து இன்ஸ்டன்ட் கீ ரைஸ் ஒன்று பண்ணுவேன் இல்லையா, ஸோ அதுதான் வந்து பண்ண போகிறேன்.
ஆல்ரெடி இதோட ரெசிபி வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்துருக்கேன். அண்ட் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நீங்கள் எந்த அளவுக்கு சோறு ஆக்க போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்கும் போது கீ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் அடுப்பிலே தூக்கி வைக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம நல்லா வதக்கி எடுக்க வேண்டியதான். அதோட பச்சை வாசம் எல்லாமே போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி மொத்தமாக சேர்க்குறதுக்கு ஒன்றா சேர்த்தே கூட வதக்கிக்கலாமே அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் நினைப்பீங்க. பட் இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கவுண்டர் டாப் க்ளீன் ஆயிரும். எதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும், எதை எங்கே வைக்கணுங்கிறத பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் அதை விடவும் இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய கீ ரைஸ் இருக்கு இல்லையா, சேம் அதே டேஸ்ட்டில் இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு. ஸோ நீங்கள் பண்ணாதவங்க யாராவது இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக என்னென்னா இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். நம்ம சேர்த்தது எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதை வந்து அடிக்கடி நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். வேறு வேலையை பார்த்துக்கிட்டே இந்த வேலையை வந்து முடிச்சிடலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பால் 1 கப் சேர்த்துட்டு மீதி வந்துட்டு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலுக்கு பதிலாக பாக்கெட் பால் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி பயம்லாம் தேவையில்லை. அண்ட் தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் நான் இன்றைக்கி பண்ணுறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸோ இல்லை ஜீரா சம்பாலையோ பண்ணுறீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசி வந்து சோனா மசூரியாக இருந்தது அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் பொன்னி அரிசி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். பாஸ்மதி ஜீரா சம்பா வந்து சீக்கிரமே உங்களுக்கு தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துடும். பட் சோனா மசூரியோ இல்லை பொன்னிலையோ பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மட்டும் பார்த்து நம்ம வேக வச்சுக்க வேண்டியதான். அண்ட் கீ ரைஸ்மே பார்த்தீங்கன்னா நல்ல உதிரியாக சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. தொழுகை போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் அப்படின்றனால வந்தோடனே கடக்கடன்னு தாளிச்சு போகிறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருந்தது. இதுவே நம்ம பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி கறிலாம் போட்டு மசாலா அளவுக்கு ரெடி பண்ணிடுவேன் இல்லையா, அது வரைக்கும் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அரிசி போட்டு நம்ம தம்மில் போட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இந்த மெத்தடில் தான் பண்ணிப்பேன். ஸோ அன்றைக்கி சஹருக்கு எங்கள் வீட்டில் கீ ரைஸ் அண்ட் அதுக்கப்புறம் பீஃப் மசாலா கூடவே வந்துட்டு பாயில்டு எக் பண்ணியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி சஹர் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டேக்கு வந்து கொஞ்சம் சன்னா தேவைப்பட்டது. ஏன்னா அன்னைக்கு இஃப்தாருக்கு சன்னா மசாலாவும் சோலா பட்டூரேவும் வந்து பிள்ளைங்க கேட்டிருந்தாங்க. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி இன்றைக்கி பண்ணிடலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தான் கொண்டக்கல்லை ஊற போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதையுமே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஃபஜர் தொழுதுட்டு ஓதிட்டு லேட்டாக தான் தூங்குவேன் இல்லையா, ஸோ காலையிலுமே ரொம்ப லேட்டாக தான் எந்திரிக்கிறது, நோம்பு டைம் தான் அப்படின்றனால. ஸோ காலைல எந்திரிச்சு நான் பார்க்கும்போது சன்னா வந்து நல்லா ஊறி வந்திருந்தது. இன்றைக்கி சன்னா மசாலா வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வச்சேன். நார்மலாக நான் வைக்கிற மாதிரி இல்லாமல் சரி இது டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ உங்ககிட்ட ரெசிபி ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே ஷூட் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் சன்னா மசாலா பண்ணியே இருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இதை பார்த்துட்டு ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். ஸோ சன்னா வேகப்படும் போது பார்த்தீங்கன்னா அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சின்ன சின்ன பீஸாக நான் போட்டுட்டு அதை மட்டும் வேக வச்சுருந்தேன். அண்ட் சோலா பட்டூரே பண்ணுறதுக்கு இந்த மாவை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மைதா இல்லைன்னா கோதுமை இதில் வேணாலும் பண்ணிக்கலாம், ரொம்பவே சாஃப்டாக வரும். இதுக்கு வந்து மாவு எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அண்ட் சுகர் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அண்ட் மெயினாக ரவை 5 கப் அளவுக்கு நம்ம மாவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா தயிர் வந்துட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மாவு பிணைஞ்சு எடுத்துட வேண்டியதான். பச்சை தண்ணி ஊற்றி பிணைஞ்சாலே போதும், சுடு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் வந்துட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு பிணைஞ்சிட்டேன்.
மாவு நல்லா பிணைஞ்சிட்டு லாஸ்ட் மினிட்ல மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு அப்படியே வச்சுட்டேன். இந்த மாவு வந்து குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அந்த பூரி, அதாவது சோலா பட்டூரை இருக்கு இல்லையா, அது பண்ணுறோம் அப்படின்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். ஒரு சில கடையிலலாம் ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்பவே நல்லா வரும். அதுக்கப்புறம் சன்னா மசாலா பண்ணுறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் தேவைப்பட்டது. ஸோ அதையுமே நறுக்கி எடுத்துகிட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு மத்தியானம் போலவே நான் வந்து இதை செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்ம சஹருக்கு பூரி மட்டும் சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொண்டைக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இல்லையா, ஒரு மிக்ஸி ஜாரில் இருந்துட்டு இதிலேருந்து கரெக்டாக ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன். கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் போல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய், நான் பெருசாக இருந்தனால 1 சேர்த்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 4லேருந்து 5 வெள்ளைப்பூடு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 பீஸ் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3மே வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் கருப்பு ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 1 சேர்த்துருக்கேன். இது இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உங்ககிட்ட கல்பாசி இருந்தால் சேர்த்துக்கோங்க. 2மே இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அண்ட் அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவில் சேர்த்துட்டு ஜஸ்ட் பல்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. புதினாவை முன்னாடியே சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிரும். பட் அது அங்கங்கே திரியாக கிடக்கும் போது இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவருமே கொடுக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சா, இப்போ வந்து இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துருக்கு. பட்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கீ, இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சாஹி ஜீரா இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். சாஹி ஜீரா வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு வாசமாக இருக்கும், அந்த ஃபுட்டுமே டேஸ்ட் வந்துட்டு நல்லா கொடுக்கும். இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நார்மல் ஜீரகம் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வர மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு கட் பண்ண வெங்காயம் வந்துட்டு ஒரு 3 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு ஒரு சில மசாலா வந்து சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர்லேருந்து ஒரு டீஸ்பூன் வர மாதிரி நான் சேர்த்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே வந்துட்டு கரம் மசாலா, நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதுலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் வர மாதிரி சேர்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து கடையில் கிடைக்கிற சன்னா மசாலா சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் இங்கே கிடைக்கிற சன்னா மசாலா வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாவே இல்லை. ஊரில் வந்துட்டு ஆச்சி பிராண்டில் வந்து ஒரு சன்னா மசாலா வரும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அது இருந்ததுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெருன்னு இருந்தது, அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ளேவர் கொடுக்கல. பட் ஊரில் உள்ள அந்த சன்னா மசாலா சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஊருக்கு போய் இப்போ ஒரு 1.25 வருஷம் கிட்ட ஆக போகுது அப்படின்றனால அந்த மசாலா எதுவுமே என்கிட்ட இல்லை. அது உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி அந்த மசாலா இல்லை அப்படின்னு அன்றைக்கி நீங்கள் சில்லி பவுடர், தனியா பவுடரோட அளவு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ இதில் வந்துட்டு ஒரு 2 தக்காளியை வந்துட்டு அரைச்சி சேர்க்க வேண்டியது இருக்கும். அந்த அன்றைக்கி எனக்கு வீட்டில் தக்காளி இல்லை. ஸோ அதனால் பீஃப் மசாலா பண்ணும்போதும் சரி, இந்த இது பண்ணும்போதும் சரி, நான் வந்து தக்காளி பேஸ்ட் வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் வாங்கி வச்சுருப்பேன் ஒரு எமர்ஜென்சிக்கு, அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 தக்காளி எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி வேணும். அந்த தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, சன்னாலாம் சேர்த்து, அதை வந்து இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதான். இதுவே போதும், நம்மளோட அந்த சன்னா மசாலா வந்துட்டு நல்லா திக்காக்கி கொண்டுட்டு வந்துடும். இதிலே சன்னா மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். அண்ட் தண்ணி வந்துட்டு நான் கொண்டைக்கடலை வேக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியவே அப்படியே சேர்த்துக்கலான்றனால நான் எக்ஸ்ட்ராவாக இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல. ஸோ கொண்டைக்கடலை வேக வச்ச தண்ணியை எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம பயிரை வந்து ஊற வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது. பட் வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் சன்னா வேக வைக்கும் போது தண்ணி வந்து கொஞ்சம் தான் இருந்தது, ஸோ அதனால் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்து வேக வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப வெடுவெடுன்னு தண்ணியாக இருந்தது அப்படின்னா அந்த சன்னா மசாலா அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது இல்லையா, நம்ம சன்னாலாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் அப்படின்றனால டைம் ஆக இன்னுமே நல்லா திக்காகி வரும். அவ்வளோதான், ஒரு 4 நிமிஷம் கிட்ட நம்ம சிம்லேயே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மசாலா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும். இந்த சன்னா மசாலா இதோட முடியலை, இதுக்கப்புறம் சின்னதாக ஒரு வேலை இருக்குது, அது பண்ணணும் அப்படின்னா இன்னுமே செம்ம டேஸ்ட் ஆயிரும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த லாஸ்ட் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன்.
இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாஹி ஜீரா, அதுக்கப்புறம் இஞ்சியை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி வந்து ஒரு ஹாஃப் குக் ஆனதுனா போதும், ரொம்ப நேரம் குக்காக தேவையில்லை. ஏன்னா அந்த இஞ்சி வந்து லைட்டான க்ரன்ச்சினஸோடு இருந்தது அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி பட்டரில் சேர்த்துட்டு வதக்கிட்டு அதில் சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கு நம்ம பச்சையாக சேர்க்குறத விட. இப்படி சேர்த்துட்டு வதக்கிட்டு உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க, ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். அவ்வளோதான். இந்த சன்னா மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான நல்ல சூப்பர் டேஸ்டியான ஒரு சன்னா மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கும். ரெசிபி பார்க்கும் போதே நமக்கு வந்துட்டு தெரியும், ஒரு சில ரெசிபிலாம் இது பார்த்தாலே டேஸ்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு அது மாதிரி இது இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா இதை வந்து இஃப்தாருக்கு ரெடி பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா டின்னருக்கு பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சன்னா மசாலா வந்துட்டு சோலே பட்டூரி, அதுக்கப்புறம் நார்மல் பூரி பண்ணுறோம் அப்படின்னாலுமே எல்லாத்துக்குமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா முடிஞ்சது அப்படின்னா இந்த ரெசிபி மட்டும் நான் கட் பண்ணி ஷார்ட்ஸில் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா லாங் வீடியோவில் ஏதாவது ஒன்று நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தேடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து என்னோடய சேனல் நேம் போட்டு ரெசிபி நேமை டைப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு காட்டிடும். பட் ஒரு சிலருக்கு காட்டலை, தேடி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது ரெசிபிஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இன்ஷால்லா நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். அண்ட் அன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. கியாமுல்லைல் தொழுதுட்டு வந்ததுக்கும் அன்றைக்கி காலையில் சிடுன்னு லேசான மழை பெஞ்சது, ஈவினிங் எல்லாம் இந்த மாதிரி மந்தாரமாக இருந்தது. அண்ட் நைட்டு நல்ல ஒரு சூப்பரான மழை பெஞ்சது, ரொம்பவே நல்லா இருந்தது அன்றைக்கி. ஸோ ஒரு 4-4:30 மணி போல் பார்த்திங்கன்னா சரி ஓகே இந்த இதை சுட்டு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. நான் வந்து இதுக்கு ரவை சேர்த்துருந்தேன் இல்லையா, அந்த ரவை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வறுத்த ரவை. ஸோ கொஞ்சம் வறுத்து இருந்ததுன்னா இதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி கொஞ்சம் வறுத்து போட்டு வச்சுருவேன்னா, அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்கா. ஸோ அதனால் வறுத்த ரவைனால அந்த மாதிரி தெரியுது. அண்ட் மாவுமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் கிட்டே நல்லா ஊற வச்சுருந்தேன்னா நல்லா சூப்பராக ஊறி வந்திருந்தது. ஸோ இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 4:30 மணி போல் தான் உள்ளே வந்தேன்னா, அதுக்கப்புறம் பால்ஸ் போட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு சரி கரெக்டாக ஒரு 5:30 மணிக்கு சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே வந்து கரெக்டாக 6:30 அந்த மாதிரி தான் பாங்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு 5:30 மணிக்கு சுட ஆரம்பித்தோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் பால்ஸ் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டேன் 2வது வந்து சுட்டுக்கலான்ட்டு. அண்ட் கடையிலலாம் இந்த சோலா பூரி வந்து நல்லா பெருசாக தான் போடுவாங்க. கடையிலலாம் பெரிய சட்டி வச்சுருப்பாங்க, போடலாம். பட் நம்ம வீட்டில் எந்த சட்டியில் சுட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பால்ஸ் போடணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். பட் நார்மல் பூரி பண்ணுறதை விடவும் கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம தேய்ச்சி போட்டோம் அப்படின்னா தான் அது நல்லாயிருக்கும், இதோட டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நார்மல் பூரிலாம் கொஞ்சம் தக்கையாக தேய்ப்போம் இல்லையா, அப்போ தான் நல்லா உப்பி வரும் அப்படின்ட்டு. பட் இதுக்கு வந்து அந்த பூரியோடையும் கொஞ்சம் மெல்லிஸாக தேய்க்கணும், அப்போ தான் ஓரளவுக்கு நல்லாவே கிளம்பி வரும். அண்ட் நல்லாவும் சாஃப்டாக இருக்கும். இல்லை நீங்கள் நார்மல் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் தக்கையாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னு அன்றைக்கி அதை எப்படி ஆகுதுன்னா கிளம்பி வராது. அண்ட் அதுக்கு மேலே அது ஒரு ரொட்டி மாதிரி ஆயிரும். அண்ட் ரொம்ப நேரம் மெண்டு சவைச்சி கஷ்டப்பட்டு முழுங்குற மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு அளவுக்கு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பூரிக்கு தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா சுட ஆரம்பிக்கலாம். அப்படியே அது முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே அங்கிட்டு 2-2 தேய்ச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி வச்சுட்டேன். நான் வந்து அந்த சட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அது அளவுக்கு வர்ற அளவுக்கு பெருசாகவே தான் தேய்ச்சிருந்தேன். நல்லாவே கிளம்பி சூப்பராக வந்திருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், நான் சொல்லிடுறேன் இல்லைன்னா மறந்துடுவேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து என் கையில் வந்து பால் கொட்டி கொஞ்சம் இந்த போக்கில் மாதிரி வந்திருந்ததுன்னு சொல்லி காட்டியிருந்தேன் இல்லையா, அது ஒரு ஃபன்னாக போயிட்டு இருந்தது அன்றைக்கி. ஸோ அது எப்படி இருக்குது, இப்போ ஆறிருச்சா, அது மாவு வச்சுருக்கலாம்ல, பேஸ்ட் வச்சுருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவ்வளோ கேரிங்காக கேட்டிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அது ரொம்பவே சூப்பராக ஆறிடுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை, அந்த இருந்த தடமே தெரியாத அளவுக்கு நல்லாவே ஆறி வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் பூரியுமே பார்த்தீங்களா நல்லா அழகாக பொசுன்னு சூப்பராக பொங்கி வந்திருக்கா. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு. பூரி மட்டும் எப்போவுமே இப்படி போட்டதுக்கப்புறம் அது கிளம்பி வந்தால் தான் நமக்கு இப்படியே உசிரே வந்த மாதிரி இருக்கும். படுத்துருச்சுட்டா தொலைஞ்சிச்சு, என்னடா இது வர மாட்டேங்குதே, டேஸ்ட் நல்லா இருக்காதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நான் சுட்ட எல்லா பூரியுமே நல்லா சூப்பராகவே பொங்கி வந்திருந்தது.
ஸோ ஒரு வழியாக எல்லா பூரியுமே சுட்டு எடுத்துட்டேன். அண்ட் அந்த சன்னா மசாலாமே பார்த்திங்கன்னா நான் மதிய டைம்லேயே பண்ணி வச்சுட்டேன் இல்லையா, அது நல்லாவே திக்காகி வந்துருச்சு. ஸோ ஒரு தடவை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஃப்தாருக்கு வந்து அன்றைக்கி ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லெமன் ஜூஸ் தான் போட்டிருந்தேன். நான் வந்து எப்போவாது டிஃபன் ஐட்டம் மாதிரி இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னா லெமன் ஜூஸ் இல்லைனா வாட்டர்மெலன் ஜூஸ் இந்த மாதிரி அது தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தான் போடுவேன். ரோஸ் மில்க்கோ இல்லைனா ஃப்ரூட்ஸில் பண்ணுற ஜூஸோ அந்த மாதிரி போட மாட்டேன். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தது அப்படின்னா தான் ஹெவியாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் சுட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா கையில் வந்து சூப்பராக ஆறிடுச்சுன்னு. அண்ட் இன்றைக்கி பூரி சுடும்போது சுட சுட இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ கையில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தெரிச்சு இந்த மாதிரி அது பொக்களிக்க ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் வீடியோலேயே நிறைய பேர் சொன்னீங்க டக்குனு மாவு வச்சுருங்க பேஸ்ட்டு வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி. அது எல்லாம் தெரியுது நமக்கு. இந்த டைமில் வேலை பார்த்துருக்க டைமில் அதை போய் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சடவு. பட் என்னென்னா அன்றைக்கி அந்த விஷயம் நடந்தனால அதில் சிம்பத்தி க்ரியேட் பண்ணி அன்றைக்கி பாத்திரம் ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் எனக்கு கழுவி கொடுத்துட்டாங்க. ஸோ லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தீங்க உங்கள் மேலே அக்கறையில் தான் வந்து அவங்க கட்லெட்டுக்கு பிணைஞ்சி தர்றாங்க, மற்றபடி சும்மா தான் அவங்களாம் கலாய்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அது என்னமோ உண்மை தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நிறைய பாத்திரம் சேர்ந்துருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோத்தையுமே அவங்க கழுவி கொடுத்துட்டாங்க. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சிம்பத்தியெல்லாம் க்ரியேட் பண்ணி ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் தான் நம்ம வேலை வாங்க முடியும். அடுத்த வேலைலாம் நமக்கு பண்ணி தர மாட்டாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். என்னம்மா இன்றைக்கி ரெசிபியை மட்டும் காட்டியே வீடியோ முடிச்சிட்டிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் செம்ம சம்பவம் இருக்குது. என்ன வீடியோவாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.